சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் ஜிபி மன்கருடைய பக்தி எந்தளவுக்கு இருந்தது. அதே மாதிரி பக்தி, அதாவது பக்தின்றது பாபாவே சொல்லியிருக்கார். அவருடைய சமாதி ஆகும்போது அந்த லக்ஷ்மி பாய் அப்படின்ற அம்மையாரை கூப்பிட்டு சொன்னாராம், 9 காயின் கொடுத்து இதை நீ வச்சுக்கோ பத்திரமா அப்படின்னு கொடுத்தாராம். அந்த 9 காயின் நவவிதா பக்தி அப்படின்னு சொல்லுவா. அதாவது 9 விதமான பக்திகள். அந்த 9 விதமான பக்தி என்ன, அதோட டீட்டெயில் எல்லாம் நிச்சயமாக நான் கோபுரம் டிவியில் அப்புறம் பேசுகிறேன். ஆனால் இந்த 9 விதமான பக்தியில் ஒரு பக்தனுக்கு அந்த 9 விதத்தில் எந்த விதம் வேணாலும் இருக்கலாம். அதாவது கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை கடவுளை சரணாகதி அடையிறது, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பக்தி இருக்குது. அதில் ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பக்தி வச்சுருக்கான், ஒருத்தனோட பக்தி இன்னொருத்தருக்கு இருக்கா, இது கம்பேரிசன் கிடையாது. ஆனால் நம்ம முழுமையான பக்தி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பாபா பண்ணுவார். அதே தான் சந்திராபாய் போர்கர் அப்படின்ற அம்மையாருக்கு பாபா பண்ணார். இந்த சந்திராபாய் போர்கர் அப்படின்றவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் ராமச்சந்திரா போர்கர். அந்த அம்மாவுடைய கணவருக்கு ஆஸ்வலி அப்படின்ற ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டிருந்தா. அந்த இடத்துல போஸ்டிங் போட்ட உடனே இவா 2 பேரும், அதாவது ராமச்சந்திரா போர்கரும் சந்திராபாய் போர்கர், இவா 2 பேரும் அங்கே இருந்தா. அங்கே ஒரு வீடு எடுத்துன்னு இருக்கா. இந்த ராமச்சந்திரா போர்கர் தினம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் சந்தோஷமாக அவருடைய மனைவியோடு இருப்பாராம். ஆனால் இந்த சந்திராபாய் போர்கர் அடிக்கடி, அதாவது ஒரு வியாழக்கிழமை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், அடிக்கடி அந்த அம்மாவோட கணவர்கிட்ட, அதாவது இந்த ராமச்சந்திரா போர்கர்கிட்ட சொல்லுவாளாம், நீங்கள் எப்பயுமே சத்தியம் பண்ணுறேன், பாபா நான் ஷிரடியில் பார்க்குறேன், பாபா நான் உன்னை ஷிரடியில் பார்க்குறேன், உன்னை ஷிரடியில் பார்க்குறேன் அப்படின்னு எப்பயுமே நீங்கள் சத்தியம் பண்ணுறேன். ஆனால் அந்த சத்தியத்தை நீங்கள் கீப்பப் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த சத்தியம் ஒருத்தர் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த நிதர்சன காலத்தில் நானும் கேள்விப்பட்டிருப்பேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சத்தியமாக இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சத்தியம் அவங்களுக்கு எவ்வளோ அளவு அவங்க முக்கியமாக எடுத்து சத்தியம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது வாயால் பண்ணுற சத்தியம், ஆனால் நம்ம மனுஷங்க நம்பிடுவோம். அந்த மாதிரி இந்த சந்திராபாய் போர்கர் அந்த ராமச்சந்திரா போர்கர் கிட்ட சொல்கிறாலாம், ஒரு வாட்டி சத்தியம் பண்ணுறீங்களே, சத்தியம் ஒரு உண்மையாக இருக்கணும், அது பொய்யா இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ராமச்சந்திரா சொல்கிறாராம், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் நிச்சயமாக ஷிரடியில் போய் பாபாவை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அம்மாவும் சரி அப்படின்னு அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் இந்த ராமச்சந்திரா போர்கர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாராம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ராமச்சந்திரா போர்கருக்கு பயங்கர ஜுரம் அடிக்கிறதாம். இந்த ஜுரம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த ராமச்சந்திரா போர்கர் அவருடைய வீட்டுக்கு வந்த உடனே அந்த சந்திராபாய் போர்கர், அதாவது அவருடைய மனைவி சொல்கிறாலாம், இப்போ என்கிட்ட எந்த மருந்தும் கிடையாது, இப்போ பார்க்குற அளவுக்கு பக்கத்தில் யாரும் டாக்டர்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் முதல்ல எல்லாருக்கும் அந்த வசதி இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு வசதி இருந்தாலும் எல்லா நேரம் எந்த நேரம் போனாலும் டாக்டர்ஸ் இருப்பாளா அதெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த சந்திராபாய் போர்கர் சொல்கிறாலாம், டாக்டர் எப்போ இருப்பானும் தெரியாது, இப்போ இருப்பாரானும் தெரியாது, என்கிட்ட எந்த விதமான மருந்தும் கிடையாது, ஆனால் மருந்துக்கு மருந்து, இந்த மகா மருந்து என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நிச்சயமாக உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒன்று இந்த ராமச்சந்திரா போர்கர் அப்படியே அந்த சந்திராபாய் போர்கரையே பார்த்துட்டு இருக்காராம். என்ன மகா மருந்து வச்சிருக்கியா, டாக்டரோட நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மகா மருந்துன்னு சொன்னது வேறு எதுவுமே இல்லைங்க, பாபாவுடைய உதி தான். இந்த உதிக்கு மேலே வேறு எதுக்கும் ஒரு பவர் இல்லை, இந்த உதிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது, நம்பிக்கையோடு அந்த உதியை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு தண்ணி எடுத்து, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து, ஒரு பிஞ்ச் உதி எடுத்து அதுக்குள்ளே போட்டு இந்த ராமச்சந்திரா போர்கருக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த ராமச்சந்திரா போர்கருக்கு மனசில் என்ன ஓடின்னு இருக்குன்னா, ஒரு உதி போய் ஒரு ஜுரத்தை சரி பண்ணுமா, சரி இவ சொல்கிறாளே நம்ம பார்ப்போம் அப்படின்னு உட்காண்டிருக்கார். ஆனால் ஜுரம் அப்படியே ஏறிண்டே இருக்கான், 1 டிகிரி கூட கம்மியால. அப்படி இருக்கும்போது இந்த ராமச்சந்திரா போர்கர் கேட்குறார், மணி கிட்டத்தட்ட 1 ஆயிடுத்து நைட்டு, நீ என்னமோ போட்ட உடனே சரியாகும்னு சொல்றியே, எனக்கு ஒன்றுமே ஆகலை, எனக்கு ஜுரம் ஏறிண்டே இருக்குது, என்னால் உட்காரக்கூட முடியல, எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொன்ன உடனே இந்த சந்திராபாய் போர்கர் நம்பிக்கையோடு சொல்கிறா,
நீங்கள் பாபாவை நம்புங்க, நான் நம்புறது இருக்கட்டும், நீங்கள் நம்புங்க, ஏன்னா உதியை சாப்பிட்ருக்கிறது நீங்கள், நம்பிக்கையோடு இருங்க, எனக்கு சரியாகும், உங்களுக்கு நிச்சயமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. தோராயமாக ஒரு 2 மணிக்கு இந்த ராமச்சந்திரா போர்க்கர் அவர் அறியாமையே அவர் தூங்கிட்டாராம். அப்போ இந்த சந்திராபாய் போர்க்கருக்கு ஒரு நிம்மதி, பாடா இத்தனை நேரம் புலம்பிண்டு பாபா இருக்காரா இல்லையா இந்த குழப்பத்தோடு இருந்தார், இப்போ தூங்கிட்டார், நம்மளும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சந்திராபாய் போர்க்கரும் அந்த ராமச்சந்திரா போர்க்கர் பெட்டு மேலே படுத்துட்டு இருக்காளாம். இந்த சந்திராபாய் போர்க்கர் கீழே படுத்துட்டு இருக்கா. அப்பாடியும் நம்ம கொஞ்ச நேரம் அவர் எழுந்துக்கிற வரைக்கும் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல படுத்திருக்கா. 2 மணிக்கு படுத்துட்டா. இவ 2 பேரும் படுத்ததுக்கப்புறம் தோராயமாக ஒரு 1 hour கழிச்சு, அதாவது ஒரு 3 மணிக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு ஃபக்கீர், அதாவது ஒரு பிச்சைக்காரன், இந்த பாபா மாதிரியே ஒரு கஃப்னி போட்டுன்னு இருக்காராம். கஃப்னின்னா அந்த பெரிய ட்ரெஸ்ஸு, அந்த கஃப்னியை போட்டுண்டு இந்த அம்மா கிட்ட கனவுல வந்து இந்த ஃபக்கீர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய கணவர் வந்து உடம்பு சரியாகாது, ஜுரம் ஏறிண்டே தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். அவன் சொல்கிறபடி சொல்லட்டும், அவன் நினைக்கிற மாதிரியே அவனுக்கு இப்போ பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். அதாவது அந்த ஃபக்கீர் இதை சொல்ல சொல்ல அந்த அம்மையார் பயந்துட்டாங்களாம். ஐயோ என்னடா பயங்கரவே இருக்கும், இப்படிலாம் சொல்கிறாரு, இறந்து போயிடுவாரா அப்படின்னு இந்த அம்மா கனவுலையே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு பயங்கரமாக வேர்க்கும். அந்த வேர்வை எல்லாத்தையும் தொடச்சி விட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் உதி அப்படின்ற அந்த மருந்தை தடவி விடு, அவனுக்கு சரியாயிடும். இது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த சொல்கிற, கவனமாக கேட்டுக்கோ. 11 மணிக்கு மேலே, அதாவது காலையில் 11 மணிக்கு மேலே அவனை தயவு செஞ்சு வெளியில் அனுப்பாத அப்படின்னு இந்த ஒரு ஃபக்கீர், அதாவது ஒரு பிச்சைக்காரன் பாபா மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுண்டு ஒரு ஃபக்கீர் வந்து இந்த அம்மாவோட கனவுல இதை சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒன்று புரிஞ்சுது. என்னென்னா, இந்த ஃபக்கீர் வேறு யாரும் கிடையாது, பாபா தான். ஏன்னா பாபாவை தவிர நம்மளுக்கு நல்லது நினைக்க யாருனாலையும் முடியாது. அது நீங்கள் யாராக வேணால் எடுத்துக்கலாம், நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்ம கணவரோ மனைவியோ குழந்தைங்களோ யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாரும் நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க, ஓகே. ஆனால் நம்மளுக்கு என்ன நல்லது அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த சந்திராபாய் போர்க்கருக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக இந்த கனவுல வந்த ஃபக்கீர், அதாவது இந்த பிச்சைக்காரன், பாபா தான் பிச்சைக்காரனோட ரூபத்தில் வரார் அப்படின்னு சொல்லி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா அந்த ராமச்சந்திரா போர்க்கரை. அந்த கனவுல ஃபக்கீர் சொன்ன மாதிரியே அவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுறதான். அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி அந்த கனவுல வந்த மாதிரியே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அந்த அம்மா உதி போட்டு விட்றாங்களாம். அந்த கனவுல வந்து அந்த ஃபக்கீர் என்ன சொன்னார், 11 மணிக்கு மேலே அவனை வெளியில் அனுப்பாத அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்த சந்திராபாய் போர்க்கர் ராமச்சந்திரா போர்க்கர் கிட்ட சொல்கிறா. அப்போ ராமச்சந்திரா போர்க்கர் சொல்கிறார், இல்லை எனக்கு சரியாயிடுத்து, நான் இப்போ வெளியில் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இந்த சந்திராபாய் போர்க்கர் அழுது கேட்குறா, இல்லை கனவுல வந்தது பாபா தான், எனக்கு தெரியும், தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போகாதீங்க, பாபா சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கும்போது அந்த அம்மாவை தள்ளி விட்டு போகிறாராம். எனக்கு தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறார். அந்த ஃபக்கீர் சொன்னதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அதாவது பாபா அப்படின்றவர், அந்த மகான் சொன்னதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. எதற்காக அது பாபா சொன்னார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி,
கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்திமயம்.